ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 239 பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே லோஃபி நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க, ஆனா எதுக்கு அடிக்கிறீங்கன்னு பாலி நீங்க தான் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கணும். ஐஸ்பர்க் எதுக்குடா 5 தடவை சுட்டீங்கன்னு கேட்பான். பிராங்கி எந்திரிச்சு ஐஸ்பர்க்கை சுட்டாங்களா, என்ன சொல்றீங்கன்னு நாமி ஒன்னும் புரியாம நிப்பா. லோஃபி இதை நாங்க எதுக்கு செய்யணும்பா. பாலி அப்பாவி வேஷம் போடுறீங்களான்பா. லோஃபி ஆனாங்கும் போது பாலி ஐஸ்பர்க்கே கொடுத்த வாக்கு மூலம் இது. அவரை 2 கல்பிரிட் சேர்ந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப ஜைஜாண்டிக்கா மாஸ்க் போட்டு இருந்திருக்கான், இன்னொன்னு டால் உமன், அதுவும் லாங் பிளாக் ஹேரோட. அண்ட் அந்த உமன் யாருங்கிறத ரெகக்னைஸும் பண்ணிட்டாங்க வேர்ல்ட் கவர்மெண்ட் தரப்புல இருந்து. அது உங்க க்ரூல இருக்க நீக்கோ ராபின் தான்பா. லோஃபி நாமி ராபினான்ட்டு ஷாக்கா இருப்பாங்க. பாலி நீங்க ஐஸ்பர்க்கை கொல்றதுக்காக தான் இந்த ஐலாண்டுக்கே வந்தீங்களா, இல்ல நேத்து உங்க ஷிப்பை ரெடி பண்ணி தர முடியாதுன்னு சொன்னதுக்காக கொன்னீங்களான்னு தெரியாது. ஆனா பைரட்ஸ் இங்க எதுக்கு எப்படி யோசிப்பீங்கன்னா எப்படி எனக்கு தெரியும். பாலியை நீங்க சுட்டிருக்கீங்க, அதுக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்பா. இந்த விஷயங்களை கேட்ட கூட்டத்துல இருக்கவங்களும் ரேஜ் ஆவாங்க. நாமி மனசுக்குள்ள இது சரியில்லைன்னு யோசிப்பா. பிராங்கி 5 தடவை சுட்டும் சாகலையான்னு கேட்பான். பாலி அதிர்ஷ்டவசமா அவர் தப்பிச்சிட்டாரு, இருந்தாலும் செகண்ட் டைம் ட்ரை பண்ண வந்திருக்கான் பாருன்பா. காக்கு லூஃபியை தாக்கியிருப்பான், ஜஸ்ட் மிஸ்ல தான் லூஃபி தப்பிச்சிருப்பான். கண்ணத்துல கோடு விழுந்திருக்கும். காக்கு டெட் ஆர் அலைவ், உன்னை எப்படி வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட புடிச்சு கொடுத்தாலும் போதும் தான், நீ சட்டத்தை மீறி இருக்க. இப்ப சட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுப்பின்பா. லோஃபி நாங்க சட்டவிரோதமா வாழணும்னு முடிவெடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுக்கு நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ராபினோட பழகி இருந்தா அவ அப்படிப்பட்டவ கிடையாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இப்ப சொன்ன வார்த்தையை திரும்ப எடுத்துக்கங்கடான்னு கத்துவான். இந்த இடத்துல த ஸ்ட்ரா ஹட் பைரட்ஸ் ஆர் த கல்பிரிட்ஸ், த ப்ரொடெக்டர்ஸ் ஆஃப் த சிட்டி ஆஃப் வாட்டர்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. லோஃபியன் ஐஸ்பர்க் கிட்ட பேச விடுங்க, கண்டிப்பா ராபின் இதை பண்ணிருக்க மாட்டான்பா. லோலு எதுக்கு கூட்டிட்டு போனோம், 2வது கிரிமினல்ஸ்க்கு எதுக்குடா டிமாண்ட்ன்பா. இதை பீப்புளும் சப்போர்ட் பண்ணாம வச்சிருப்பாங்க, அவங்கள கட்டி போடுங்கன்ட்டு. நாமி என்ன பேசிட்டு இருக்கீங்கன்பா. திடீர்னு பார்த்தா பின்னால இருந்து ஒருத்த நாமியை பிடிச்சிருப்பான். இவ்வளவு அந்த பைரட்ல ஊத்தி தானன்ட்டு அண்ட் சுத்தி இருக்க கூட்டமும் இவ்வளவு கல்பிரிட் தான் புடிங்கன்ட்டு நாமியை சுத்து போட ஆரம்பிச்சிருப்பாங்க. லூஃபி இதை பார்த்துட்டு நாமின்னு கத்துவான். இந்த பாயிண்ட்ல லூஃபியன் நாமி 2 பேருமே புரிய வைக்க பாப்பாங்க. நாங்க இதெல்லாம் செய்யணும்னு என்ன இருக்கு, அதெல்லாம் தாண்டி ராபின் எதுக்காக இதெல்லாம் செய்ய போறான்னு. பாலி நீங்க என்ன சொன்னாலும் சரி, இங்க நீங்க ஐஸ்பர்க்கை பகச்சிருக்கீங்க, நீங்க அவரை பகச்சுக்கிட்டா அந்த மொத்த கலீலா கம்பெனியுமே பகச்சுக்கிட்டதுக்கு சமம். அந்த விதத்துல அவரை நீங்க காயப்படுத்திருக்கீங்க. அப்படி வச்சு பார்த்தா இந்த மொத்த வாட்டர் 7மே இப்ப உங்களோட எதிரிக தான்பா. லூஃபி ஆதாரமே இல்லாம பேசாதீங்க, இதை பேசி சரி பண்ண பாக்கலான்பா. பாலி இந்த விஷயம் காட்டு தீ போல பரவ ஆரம்பிச்சிச்சுடா எப்பவோ, அப்புறம் இதை மொத்தமா முடிச்சு விட வேண்டியதான்பா. பீப்புள் இதை பயங்கரமா சீரப் பண்ணுவாங்க. பாலி கைத்தால லூஃபி கட்டி போட்டிருப்பான். காக்கோ அட்டாக் பண்ணுவான், ஜஸ்ட் மிஸ்ல லூஃபி தப்பிச்சிருப்பான். பாலி என்ன திருப்பி சண்டை போடாம டிஃபெண்ட் மட்டும் பண்றேன்பா. லூஃபி நான் உங்களோட சண்டை போடுறதுக்கு எனக்கு என்ன காரணம் இருக்குன்னு கேட்பான். லோலு துப்பாக்கி வேலைக்கு ஆகலைன்ட்டு ரம்பத்தை கையில எடுத்திருப்பான். லூஃபி எல்லாம் ரொம்ப சீரியஸா இருப்பாங்க போலயன்பா. டைல் ஸ்டோன் தாக்கியிருப்பான். எல்லாரும் டைரக்ட் ஹிட்ன்ட்டு என்ஜாய் பண்றப்ப பாலி மட்டும் தப்பிச்சிட்டாங்க நோட் பண்ணிருப்பான். லூஃபி ஜஸ்ட் மிஸ்ன்னு பாத்துட்டு இருக்கப்ப லோச்சி வந்து தாக்கியிருப்பான். லூஃபி கீழே விழுந்து அந்த அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிப்பான். இந்த பாயிண்ட்ல லூலு ரம்பத்தை வச்சு தாக்குவான். லூஃபி அதுலயும் தப்பிச்சிருப்பான். காக்கு லூஃபியை செவத்தோட பின் பண்ணி விட்டுருப்பான். லூஃபி நகர முடியாம இருக்கப்ப டைல் ஸ்டோன் பசுக்கா யூஸ் பண்ணிருப்பான். இதை பார்த்த பீப்புள் பயங்கரமா சீரப் பண்ணுவாங்க. பிராங்கில செம்மையா என்ஜாய் பண்ணுவான். இதாண்டா கலீலா கம்பெனிங்க, இது இதுலதான் பிரைட் அண்ட் ஜாய்லா இருக்குன்ட்டு. என்ன நான் அவனை சொல்லலான்னு நினைச்சேன்பான். டக்குன்னு எந்திரிச்சவன் ஸ்ட்ரா ஹட்ஸ் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்னோட எனிமி, அதுக்கப்புறம் தாண்டா உங்களுக்கு கலீலா கம்பெனின்ட்டு கோவப்படுவான். காக்கு நாங்க அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கன்பா. பிராங்கி ஆக்சுவலா அவன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு யார, அப்புறம் தான் உங்களுக்குன்ட்டு. அவனுக்கு நான் சொல்றத கவனிக்க கூட இல்லைன்ட்டு கடுப்பாவான். இந்த இடத்துல பப்ளிக்லாம் கலீலா கம்பெனி ஓடிங்க, பிராங்கி அவனோட பயங்கரமான ஆயுதத்தை பயன்படுத்துறான்பாங்க. பிராங்கி கனெக்டரை செட் பண்ணிருப்பான். பீப்புள் யூஜ் கிரேனா இருக்க போது எல்லாம் ஓடுங்கன்பாங்க. பிராங்கி நான் கேனன் யூஸ் பண்ண போறது இல்ல, இது வெறும் காத்த வச்சு, அப்புறம் இதோட ஸ்பீட் சவுண்ட் ஸ்பீட் மாதிரி இருக்குன்பா. பாலி காத்தான்பா. பீப்புள் ஓடுங்கடான்பாங்க. இந்த இடத்துல பாலியா என்னடா பண்ண போறான்ட்டு ஷாக்காவான். பிராங்கி கூப்டே வெண்ட் பண்ணுவான். இந்த ஒரு அட்டாக்கோட இம்பாக்ட் ரொம்ப வெறித்தனமா இருக்கும். சுத்தி இருக்க எல்லாருமே சதறுவாங்க. பாலில விழுந்தவன் இதனால இவ்வளவு ஹை பிரஷர் விண்டா இருக்குன்பா. கிரேன் இந்த பக்கம் விழுகிறதா இருக்கும். எல்லாரும் பேனிக் ஆகி ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. பிராங்கி இந்த ஷிப்யார்ட்லாம் கிரஷ் ஆக வேண்டியதான் கத்துவான். நாமி ஜஸ்ட் மிஸ்ல அந்த கிரேன் மேல படாம தப்பிச்சிருப்பா. இவன் நிஜமாலுமே சைபாக் தான் போலயே, இவன் யூஸ் பண்ற டெக்னாலஜில என்ன மாதிரினே தெரியல, இதெல்லாம் பார்த்ததே கிடையாதுன்ட்டு. அப்பாடா இந்த சம்பவத்துல நான் தப்பிச்சேன்னு நினைப்பா. லோஃபி வந்திருப்பான். நாமி நீ தப்பிச்சிட்டியா, அந்த அட்டாக்ல மாட்டலையான்பா. லோஃபி முதல்ல ஐஸ் பாப்ஸ் கிட்ட போய் நடந்த விஷயத்த பத்தி பேசலான்பா. நாமி இந்த பிரச்சனை இல்லையான்னு கேப்பா. லோஃபி முதல்ல போலான்பா. பீப்புள் இவங்களை பார்த்துட்டு இவங்களை தப்பிக்க விடக்கூடாதுன்பாங்க. லோஃபி நாமி இழுத்து பிடிச்சிட்டு நல்லா டைட்டா பிடிச்சிக்க ஓகேவான்பா. கையை ஸ்ட்ரெச் பண்ணிருப்பான்.
நாமி ஓகே எல்லாம் கிடையாதுன்பா. மத்தவங்க இவங்களை பிடிக்க வரப்ப லூஃபி எஸ்கேப் ஆயிருப்பான். இதை பார்த்தவங்க அவங்கள சேஸ் பண்ணுங்கன்பாங்க. இதுக்கப்புறம் கோயிங் மேரியை காட்டுவாங்க ராக்கி கேப்ல. சாப்பரன் சாஞ்சி வந்திருப்பாங்க. சாஞ்சி அவனை காணும்பா. சாப்பர் அசைய முடியாத அளவுக்கு அடிபட்டிருக்கலன்பா. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் நம்மளை கண்டுபிடிக்காம பாத்துக்கணும்ட்டு சாஞ்சி இதுக்கு தயாரான்னு கேட்பான். சாப்பரும் தலையாட்டுவான். இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டு பெரிய புயல் வரப்போதான் ஆக்வா லகுனான்னு கேள்விப்பட்டேன். நம்ம இப்ப இங்க இருக்க கூடாது, எவாக்குவேட் ஆகணும். மிட் நைட்ல மொத்த இடமும் சப்மர்ஜ் ஆக போறதெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு கத்துவாங்க. டக்குன்னு ஒரு கட்டத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி மூச்சு வாங்கிட்டு அவனுக்கு கேட்டுருக்குமா என்னன்னு நினைப்பாங்க. கரெக்டா உசாப் வெளியே வரவும் ரெண்டு பேரும் அடிச்சு புடிச்சு ஓடுவானுங்க. எப்படியும் அவனுக்கு கேட்டு எவாக்குவேட் ஆனா சந்தோஷம்ட்டு. உசாப் வெளியே வந்தவன் ஏதோ புயலை பத்தி சொன்னாங்கல்ல, கூடவே இன்னைக்கு காத்தும் ஸ்ட்ராங்கா தான் அடிக்குதுன்பா. இதுக்கப்புறம் கலீலால காட்டுவாங்க. பிராங்கி கிட்ட மோசு அண்ட் கீவி லூஃபி போயிட்டா நீங்க அவனை அப்படியே தப்பிக்க விட போறீங்களான்னு கேட்பாங்க. பிராங்கி கூப்ட் இவென்ட்டோட ஃபியூல் வேற தீந்துருச்சு. இந்த கலீலா குறுக்க வராம இருந்திருக்கணும். அப்புறம் அவனுக்கு வேற 100 மில்லியன் பவுண்டி இருக்கலாம் அவன் தலைக்கு. நல்ல பவுண்டி உள்ள ஆளுதான்பா. காக்கு பிராங்கி இப்படி பண்ணுவான்ல நினைக்கலேன்பா. லோலு இன்னைக்கு நாளே மோசமா இருக்குன்பா. பாலி பிராங்கி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த ஸ்ட்ராஹெட் விஷயத்துக்கு வரலாம். இன்னைக்கு நைட் அக்வால குணம் வரப்போகுது. அதனால சி ட்ரெயின் 2 தடவை தான் ஓட்டப்படும். அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ராஹெட்ஸ் பிரயாணம் பண்ணணும்னா அவங்க ஷிப்பை தான் யூஸ் பண்ணணும். இப்ப கலீலால இருக்க எல்லாத்தையுமே ஐலாண்டை சுத்தி வர அனுப்புங்க. எப்படி பார்த்தாலும் அவனுக்கு ஷிப் மூலமா தான் தப்பிச்சு போற மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்குள்ள அவனுங்களை பிடிச்சாகணும்பா. இதுக்கப்புறம் சிம்னியை கட்டுவாங்க. வாட்டர் செவனுக்கு வந்தாச்சுன்பா. வாட்டர் செவனை பார்த்த ஆர்வத்துல தண்ணிக்குள்ள இது உழுந்துறாதீங்கன்பாங்க. இதுக்கப்புறம் லூஃபியன் நாமியை காட்டுவாங்க. கலீலா கம்பெனியோட HQ முன்னால இருப்பாங்க. நாமி இந்த இடம் தான் அது போல இருக்குன்ட்டு சுத்தி ரிப்போர்ட்டர்ஸ் அப்புறம் ஸ்ட்ராங்கான ஷிப் ரைட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த விஷயத்துல உறுதியா தான் இருக்கே லூஃபின்னு கேப்பா. லூஃபி நானே போய் ஐஸ் பாப்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். ராபின் எந்த விதத்துல கல்பிரிட்டோட கனெக்டடா இருக்கான்னு. நாமினா அவனுக்கு வார்னிங் கொடுக்குறேன். இப்ப கிராமத்துல ஒன்னதான் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல கேர்ஃபுல்லா உள்ள போயிட்டு வரக்கு பாருன்பா. லூஃபி நான் போறேன்ட்டு உள்ள ஸ்ட்ரைட்டா இறங்கி இருப்பான். இதை பார்த்த பீப்பிள் நம்ம தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கோம். லூஃபி ஸ்ட்ரைட்டா உள்ளுக்குள்ள போயிட்டான்பாங்க. இதுல சிலர்லாம் என்னடா மிடில் ஆஃப் த டேலே இப்பெல்லாம் பண்றாங்கன்பாங்க. ஒருத்தன் வந்துட்டு அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாதுன்பா. இதுக்கப்புறம் லூஃபி மேலதான் போயிருக்கா இங்கதான் சொல்லிட்டு எல்லா பயங்கர சலசலப்புகளோட தேட ஆரம்பிப்பாங்க. நாம இந்த சவுண்ட்ஸ் கேட்டு தலையில கை வச்சிருப்பா. லூஃபி அவர் எங்க இருக்காருன்ட்டு ஓடுவான். திடீர்னு பார்த்தா ஒரு கூட்டமே துரத்த ஆரம்பிச்சிருக்கோம். லூஃபி தப்பிச்சு ஓடுவான். கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐஸ்பர்க் உள்ள இருக்கனால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கன்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு ஒருத்தன். கலிஃபா வெளியே நடக்கிற சலசலப்புக்கு மன்னிப்பு கேட்பா. ஐஸ்பர்க் வெளியே என்ன நடக்குதுன்னு கேட்பாரு. கலிஃபா லூஃபி வந்த விஷயத்த சொல்லவும் ஐஸ்பர்க் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்பா. இதுக்கப்புறம் லூஃபி தப்பிச்சு ஓடும் போது சுத்தி ஆட்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. லூஃபி இவங்களா ஷிப் ரைட்ஸ் ஆன்ட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டே தான் இருப்பான். லூஃபி போற இடமெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்துல லூஃபி ஓடுறத கலிஃபா பார்த்துட்டு ஸ்ட்ராஹெட் இங்க பாருன்பா. லூஃபிக்கு ரொம்ப மூச்சு வாங்குவதாலும் கலிஃபாவை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணிருப்பான். இதுக்கப்புறம் மத்தவங்களா வந்துட்டு கலிஃபா கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ஏதாவது பைரட் வந்ததை பார்த்தேன்னு சொல்லி. கலிஃபா இங்க பாரு, இங்க யாராவது வந்திருந்தா என்ன தாண்டி தானே போனோம். அதெல்லாம் வட முக்கியமா இவ்வளவு சத்தம் எதுக்கு? ஐஸ்பர்க் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமான்னு கேட்பா. இதுக்காக மத்தவங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்டு ஸ்ட்ராஹெட் பார்க்க போனா இங்க வரல போல. இருந்தாலும் இந்த பகுதிக்குள்ள நம்ம பாதுகாக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பா அவனோட டார்கெட் இந்த ரூமா தான் இருக்கும்பானுங்க. இதுக்கப்புறம் வேலையில இறங்குவானுங்க. இதுக்கப்புறம் அப்படியே ரூம்குள்ள காட்டுவாங்க. லூஃபி ரொம்ப மூச்சு வாங்க நிப்பான். ஐஸ்பர்க் என்னதான் பார்க்க வந்திருப்ப போலேன்பா. லூஃபி ஆமான்ட்டு என்ன இங்க வர வச்சு காப்பாத்தினதுக்கு நன்றின்பா. ஐஸ்பர்க் வெளியே கேட்ட சலசலப்ப வச்சு நீ என்ன ஃபர்ஸ்ட் கொல்லதான் வந்திருப்பியோன்னு நினைச்சேன்பாரு. லூஃபி நான் உங்க தரப்பு கதையை கேட்க வந்த உண்மையன்பா. ஐஸ்பர்க் நான் நேத்து ராத்திரி நீக்கோ ராபினை பார்த்தது உண்மை. அப்புறம் அவ உங்கள ஒருத்தி தானே, நான் ஒன்னும் தப்பா சொல்லியன்பா. லூஃபி வந்தது ராபின் தானே எப்படி தெரியும்? வேற யாராவது அவளை போல வந்திருக்கலாம்லன்பா. ஐஸ்பர்க் கன் எடுத்து வச்சு இதோட போதும், நான் ஒன்னும் இங்க உன்ன சும்மாலாம் வர வைக்கல. நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கலான்னு தான் இங்க வர சொன்னேன். நான் நீக்கோ ராபினை திரும்ப பார்க்க விரும்புறேன்பா. லூஃபி அப்படியே தகச்சு போன போல நிப்பான். லூஃபி ஐஸ்பர்க் பார்க்க வந்த விஷயம் லூஃபி ஐஸ்பர்க் கொல்ல பாக்குறாங்கிற மாதிரி நியூஸ் பத்திக்க ஆரம்பிக்கும். நீக்கோ ராபின் இதே இடத்துல தான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பா. இந்த இடத்துல அனௌன்சர் கல்பிரிட்ஸ் கண்டிப்பா இந்த ஐலாண்டுக்குள்ளதான் இருக்கணும். நம்ம எல்லாரும் ஸ்ட்ராஹெட்ஸ புடிச்சு கேலவுக்கு அனுப்பணும்பாங்க. சுத்தி இருக்க பீப்புள் எல்லாம் பயங்கரமா சியர் பண்ணுவாங்க. ராபின் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஆடியன்ஸா இப்ப பாக்குற ராபின் மேல ஏதாவது சந்தேகம் படும்படியா உங்களுக்கு இருந்தா அது என்ன இதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா எட்டர்னல் ஃபேர்வெல் நீக்கோ ராபின் த வுமன் ஹூ டிராஸ் டார்க்னஸ்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பான் லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.